Hi, I'm Dr. Gayatri Kameshwaran. Today we're going to see about mouth ulcers. காமனாக காஸ் பண்ணுறது ஆஃப்டர்ஸ் அல்சர்ஸ். ஆஃப்டர்ஸ் அல்சர் வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் மெயினாக காஸ் பண்ணும். சம் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னாலையும் காஸ் பண்ணும். அது இல்லாமல் வாயில், மவுத்தில், லிப்பில் வரக்கூடிய ஒன் டைப் ஆஃப் அல்சர் பார்த்தீங்கன்னா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் கோல்டு சோர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்களுக்கு கூட அந்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் காமனாக வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாயில் புண்ணு வர்றது வந்து இந்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ்னால தான் காஸ் பண்ணுதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. லைக் அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும், அப்புறம் வந்து ஒரு சின்ன பிளிஸ்டர்ஸ், தண்ணி ஃபில்லான ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வாயில் பொட்டு பொட்டாக நிறையா இருக்கும். இந்த லிப்பில் கார்னரில் இருக்கலாம், வாயில், உதட்டில், நாக்கில், ஈரில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்கும். அது வந்து கான்டேஜியஸ், அதாவது கான்டாக்ட் பண்ணால் அது நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம ஃபிங்கர்னால் டச் பண்ணால் ஃபிங்கரில் வரது வந்து ஹெர்பட்டிக் விட்லோன்னு சொல்லுவோம். அதே கண்லையும் வரும். இந்த அந்த அந்த புண்ணை வாயில் தொட்டுட்டு கண்ணில் வச்சாலும் அந்த ஹெர்பட்டிக் ஐ இன்ஃபெக்ஷனும் வரும். ஸோ இது வந்து கான்டேஜியஸ், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஐ ஷோ த பிக்சர். இப்போ நம்ம பார்க்குற பிக்கில் மவுத்தில் மேலே ஒரு அல்சர் மாதிரி இருக்குது. இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு தெரியும் போது ஒரு டிங்லிங்காக ஒரு கூசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கோத்து ஒரு பிளிஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் அதுலேருந்து ஒழுக ஆரம்பிக்கும், வீப்பிங் ஆகும். 4th அது உடைய ஆரம்பிக்கும். 4th ஸ்டேஜ் க்ரஸ்டிங். 5th ஸ்டேஜில் அது தானாக ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 5 ஸ்டேஜஸில் இந்த கோல்டு சோர் ஈவன் இன் மவுத், இன்சைட் த மவுத்லேயுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படியும் 1 or 2 வீக்ஸ் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த பிக். இது ஃபிங்கரில் உள்ளது, இது கண்ணில் உள்ளது. ஸோ இப்போ நம்ம பார்த்த பிக்கில் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸோட டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அந்த சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷனை பொறுத்து. ஹை ஃபீவர் இருக்குது, மல்டிபிள் பிளிஸ்டர்ஸ் இருக்குது, பேஷண்ட் ரொம்ப பெயினாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வி கேன் ஸ்டார்ட் வித் ஓரல் ஆன்டிவைரல் தெரப்பி. ஓரல் டாப்பிக்கல் ஆன்டிவைரல் கொடுக்கலாம். அப்புறம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டயட், ஹாட்டாக, ஸ்பைசியாக அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். பட் இட் வில் ஹீல் ஆட்டோமேட்டிக்கலி. பட் ரொம்ப கான்டாக்ட் இல்லாமல் கான்டேஜியஸ் டிசீஸ் டைப் ஆஃப் டிசீஸ்ன்றனால ஸோ நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற தட்டாக இருக்கட்டும், டவலாக இருக்கட்டும், எதையுமே வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ பெட்டர் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஏர்லி டு அவாய்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த டிசீஸ். ஸோ சிம்டம்ஸ் ஏர்லியராகவே 2 டேஸில் ஹை எபிசோடோடு இருக்குது அப்படின்னா, ஹை ஃபீவர், நிறையா பிளிஸ்டர்ஸ் 2 டேஸ்லேயே நிறையா இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் இமீடியட்லி வித்தின் 2 or 3 டேஸ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை ஸ்லோவாக தான் இருக்குது, ரொம்ப ஹை ஃபீவர் இல்லை, ஸ்மால் டைப் ஆஃப் அல்சர்ஸ், பிளிஸ்டர்ஸ் தான் இருக்குதுன்னா, இட் வில் ஹீல் ஆட்டோமேட்டிக்கலி வித்தின் 1 or 2 வீக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.